வீடு ஷிஃப்ட் பண்றதுனாலே எல்லாருக்கும் பெரிய தலைவலி தான். ஆனா சென்னை பேக்கர்ஸ் அண்ட் மூவர்ஸ் அதை சேஃபா பேக் பண்ணி மூவ் பண்ணி கொடுக்கறாங்க. சென்னை பேக்கர்ஸ் அண்ட் மூவர்ஸ், உங்கள் பொருள் எங்கள் பாதுகாப்பு. ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. இடைத்தேர்தலுக்கு வெறி கொண்டு இருக்கேன்றாங்க. வெற்றிக்கும் நமக்கு என்ன சம்பந்தம் தெரியாம எலெக்ஷன் வரும்போது ஜிம்முக்கு போயிட்டு நான் எலெக்ஷன்ல வெறி கொண்டு இருக்கிறேன்னு சொன்னா எனக்கு அதுக்கு அர்த்தம் சத்தியமா புரியல. எம்ஜிஆரோட ஒப்பிடுறாங்களே, அதை பார்க்கும்பொழுது கேட்கும்பொழுது எப்படி இருக்கு? எம்ஜிஆரை நாங்க பார்த்தது இல்ல, 25 வருஷமா பார்த்து ரசிச்சு ஒருத்தர் வந்து இப்போ சட்டசபையில ரசிக்கும் போது 717 மதுக்கடைகளை மூடினது பெரிய ரிலீஃப் நம்ம தமிழக மக்களுக்கு. நிறைய பேர் வந்து அதனால நிறைய குடும்பம் அழிஞ்சுது. ஆதனர்களுக்கு பெரிய வணக்கம். இன்றைக்கு நம்ம திருவேற்காடுல தான் இருக்கோம். தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைஞ்சு 100 நாள் வெற்றி கொண்டாட்டம் தமிழ்நாடு முழுக்க எல்லா ஏரியாக்களையுமே கொண்டாடப்பட்டுக்கிட்டு இருக்கு. அந்த வகையில திருவேற்காடு பகுதியிலும் மிக பிரம்மாண்டமாக ஒரு அரங்கத்துல அரங்கேறிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இங்க வந்துட்டு இருக்க மக்கள் நம்ம தமிழக வெற்றி கழகத்தின் வெற்றியா, தன்னோட சொந்த வெற்றியா, நம்ம முதல்வர் வெற்றியா, ஒரு அண்ணனோட வெற்றியா, ஒரு தம்பியோட வெற்றியா, இந்த மாதிரி குடும்பத்துல ஒருத்தர் வெற்றியா பார்த்து கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. அந்த வெற்றியில தொடர்ந்து நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்க போறோம். சோ இன்னைக்கு நம்ம இங்க நிற்கும் பொழுது திருவேற்காடு பகுதியை பொறுத்த வரைக்கும் அனைத்து மக்களுமே ரொம்ப மகிழ்ச்சியிலும், கிட்டத்தட்ட எந்த குறையுமே இல்ல. உடனடியாக நிறைவேற்றல அப்படின்னாலுமே கூட அவங்க வந்து என்ன ஏதுன்னு கேட்டுக்கிறாங்க, சால்வ் பண்றேன்னு சொல்லக்கூடிய அந்த வாக்குறுதி எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எங்களோட நிக்கிறது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு, பெருமையா இருக்கு அப்படின்னு ஒவ்வொரு மக்களும் அவர் ஆனந்தமா கண் கலங்க பேசுறது நம்மளால பார்க்க முடியுது. தொடர்ச்சியா உங்களுக்குமே அவங்க பேசக்கூடிய விஷயங்களை உங்களுக்கு நாங்க காட்ட தயாரா இருக்கோம். நிறைய கேள்விகள் இருக்கு அவங்க கிட்ட கேட்க. வாங்க போலாம். அண்ணா வணக்கம். வணக்கம். இன்னைக்கு திருவேற்காட குட்டி மாநாடு மாதிரி ஏற்பாடு பண்ணிருக்கீங்க. இப்ப எப்படி நடக்குதுன்னு நினைக்கிறீங்க? இந்த 100 நாள் கொள்கை விளக்க கூட்டமா மட்டும் இல்லாம நலத்திட்டமாவும் அதை மாத்திருக்கீங்க. எப்படி இருக்கு இந்த தாவேக்காவோட விஷயங்களா இருக்கட்டும், உங்களோட ஏற்பாடுகள் எப்படி? நம்ம அன்புக்குரிய தளபதி அவர்கள் சட்டசபையில இன்னைக்கு ஒரு பெரிய புரட்சியை உண்டாக்கின்னு இருக்காரு. அதுல இது ஒரு கால் தூசி, இது ஒரு மைல்கல் மாதிரி. அதனால வந்து அதை வந்து நம்ம இன்னும் இம்ப்ரூவ் பண்ணி பெருசா பண்ணணும்னு யோசிச்சோம். அது ஒரு சின்ன இனிஷியேட்டிவ் தான் இது. அதுக்காக எங்க பகுதி செயலாளர் திரு சத்யா அவர்களின் அறிவுறுத்தலின்படி இதை வந்து சிறப்பா செஞ்சிட்டு இருக்கோம். இன்னும் சிறப்பா செய்வோம். அடுத்த ஃபங்க்ஷன்லாம் இன்னும் கொஞ்சம் சிறப்பா செய்வோம். தளபதியின் அறிவுறுத்தல் கண்டிப்பா அவசியம் தேவைப்படும். இல்ல, நான் இந்த சின்ன விஷயமே இவ்வளவு பிரம்மாண்டமா இருக்கு. நான் சொன்ன ஒரு மினி மாநாடு மாதிரி இத்தனை மக்களை வரவழைச்சிருக்கீங்க. தங்க மோதிர திட்டத்துல இருந்து எல்லாமே அடுக்கடுக்கா பண்றீங்க. சோ இதெல்லாம் பார்க்கும் பொழுது தாவேக்கோட ஏன் இப்படி பயணிக்கணும், ஏன் இது இந்த விஷயங்கள்லாம் நம்ம பண்ணணும் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, இந்த பயணமானது எப்படி பாக்குறீங்க? ஒரே காரணம், நம்ம நிரந்தர தமிழக முதல்வர் மற்றும் நம் தளபதி, அன்பு தளபதி, அவர் தான் ரீசன். இதுக்கு வேற ஒண்ணுமே கிடையாது. இதான் அவர் தான் ரீசன். திருவேற்காடு மக்கள் எப்படி இருக்காங்க? தாவேக்கா ஆட்சி அமைஞ்சதும் எவ்வளவு மற்ற மகிழ்ச்சியில இருக்காங்க? அதாவது திருவேற்காடு மக்கள், அதாவது நீங்க எலெக்ஷன் ரிசல்ட் பாத்தீங்கன்னாவே தெரியும். நம்ம எவ்வளவு பெரிய முதலையெல்லாம் நம்ம இன்னைக்கு வீட்டு இருக்கோம்னு தெரியும். அது இல்லாம வந்து இன்னைக்கு திருவேற்காடு நல்லா இருக்கு. இன்னும் கொஞ்சம் ப்ராக்ரஸ் பண்ணணும். நம்ம மதிப்புக்குரிய ஐயா நம்ம எம்எல்ஏ அவர்கள் இன்னும் இறங்கி வந்து ஃபீல்ட்ல வேலை செஞ்சாருன்னா நல்லா இருக்கும். சட்டசபை இருக்கிறதுனால அவரால் கொஞ்சம் வர முடியல. சட்டசபை முடிஞ்சுன்னே கண்டிப்பா ஃபுல்லா கான்சென்ட்ரேட் பண்ணி திருவேற்காடு வந்து ஒரு மாடல் வார்டு மாதிரி எடுத்துன்னு வரதுக்கு உண்டான ஏற்பாடுலாம் பண்ணிட்டு இருக்காரு. மக்கள் என்ன வேண்டாம், என்ன தேவை அப்படின்றது மக்களோட தேவை. மெயினா வந்து குடிநீர் அது இப்போ ஸ்ட்ரீம்லைன், எங்க இதுலயே வந்து ஸ்ட்ரீம்லைன் ஆயிட்டோம். எங்க ஸ்ட்ரீம்லைன் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வடிகால் வந்து ஐயா வந்து ஸ்டெப் எடுக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. முக்கியமான பிரச்சனை எங்க ஏரியால பட்டா பிரச்சனை நிறைய இருக்கு. அது கொஞ்சம் டைம் கொடுக்க சொல்லியிருக்காரு எங்க எம்எல்ஏ ஐயா. கண்டிப்பா வந்து அதை என்னன்னு பார்த்து சார்ட் அவுட் பண்றேன்னு சொல்லியிருக்காரு. இந்த 100 நாள் செயல்பாடுகள், முதல்வர் அவர்களின் செயல்பாடுகள்லாம் எப்படி பாக்குறீங்க? அது உங்களுக்கே தெரியும். இன்னைக்கு வந்து யாருமே வந்து டிவி எதுக்கு ஆன் பண்றாங்கன்னு உங்களுக்கே தெரியும். சட்டசபை நடக்கும்போது ஆன்லைன் எதுக்கு போகுது? இப்ப டிவி யாரும் பாக்குறது இல்ல, சட்டசபை ஆன்லைனை தான் பாக்குறாங்க. அதுல இருந்தே தெரியும் உங்களுக்கு மக்கள் எப்படி ஈடுபாட்டோடு இருக்காங்கன்னு சொல்லிட்டு. இந்த ஆட்சி மேல 30 நாள் கூட தாண்டாது, 60 நாள் கூட தாண்டாதுன்னு பல பேர் பகல் கனவு கண்டாங்க. அது அவங்களால பவர்ல அவங்களால இல்ல, ஜீர்ணிக்க முடியல, அவங்களால டைஜஸ்ட் பண்ண முடியல. பவர்ல நம்ம இல்ல, இத்தனை நாள் இருந்துட்டோம், இது ஒரு நல்ல ஆட்சி நடக்கும்போது அவங்களால ஜீர்ணிக்க முடியல. அதுதான் ரீசன், வேற ஒண்ணுமே கிடையாது.
நிறைய நலத்திட்டங்கள் இந்த 100 நாள்ல நிறைய விஷயங்கள் பண்ணிட்டாங்க, திட்டங்களையும் அறிமுகப்படுத்திட்டாங்க. எந்த விஷயம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு? எந்த விஷயங்களை தொடர்ச்சியா பண்ணணும்னு விரும்புறீங்க? அதாவது மக்கள் பயனடைகிறாங்களோ இல்லையா அது ரெண்டாவது. ஆனா மக்கள் தளபதிக்கோசரம் அந்த கூட்டம் கூடுது. அதுதான் இன்னைக்கு வந்து பெரிய விஷயம். சின்ன குழந்தையில இருந்து பெரிய முதியவர் வரைக்கும் வந்து தளபதிக்கோசரம் வராங்க. அதுதான் இப்ப மெயின் ரீசன். இதுல வேற ஒண்ணுமே ரீசன் கிடையாது. 717 மதுக்கடைகளை மூடினது, கோவில் எல்லாம் சிறப்பு தரிசனம், அந்த விஷயங்கள்லாம் கட்டுப்படுத்தினது, மகளிருக்கு வந்து சிங்கப்பெண் அதிரடி படை, இந்த மாதிரி தொடர்ச்சியா நிறைய விஷயங்கள் 100 நாள்ல பண்ணிட்டாங்க. இதுக்கு முந்தின அரசு இவ்வளவு ஷார்ட் டைம்ல இவ்வளவு விஷயங்கள் பண்ணதில்லை. சோ அந்த மாதிரியான விஷயங்கள் எது உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமா பாக்குறீங்க? 717 மதுக்கடைகளை மூடினது அது ஒரு பெரிய ரிலீஃப் நம்ம தமிழக மக்களுக்கு. நிறைய பேர் வந்து அதனால நிறைய குடும்பம் அழிஞ்சுது. அது வந்து தளபதி நீ காப்பாத்தி இருக்காரு. அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். பரந்தூர் விஷயத்துல எப்படி ஹேண்டில் பண்ணாருன்னு நினைக்கிறீங்க முதல்வர் அவர்? ரொம்ப வயசா ஹேண்டில் பண்ணாரு. விவசாயிகளுக்கு மெயினா போக்கஸ் பண்ணி இதெல்லாம் பண்ணாரு. அதனால வந்து விவசாயிகள் நலனை மேற்கொண்டு அதே மக்களுக்கே தெரியுது. அது விவசாயியோட நலனை கருதி தான் இந்த பரந்தூர் ஏர்போர்ட்டை டிஸ்அலோவ் பண்ணாரு. அந்த கட்சியோட பி டீம், இந்த கட்சியோட பி டீம் எல்லாம் சொன்னாங்க. இன்றைக்கு ஆளுங்கட்சியா இருக்கிறத வந்து இன்னும் சிலருக்கு ஏற்றுக்க முடியலையோ? அது அவங்கவுங்க மைண்ட் செட்டை பொறுத்து இருக்கு. யார் வேணா என்ன வேணா பேசலாம். ஆனா தளபதி ஆக்ஷன்ல இருக்காரு, அவ்வளவுதான். சட்டமன்றத்தில் இவர் பண்ற சம்பவங்கள்லாம் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? யாருமே இது வரைக்கும் பண்ணதில்லை, இன்னும் பண்ண போறதும் கிடையாது. இவர் தான் நிரந்தர முதல்வர். அதுல ஒண்ணும் மாற்றம் கிடையாது. சிறப்பு. நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க முதல்வர் அவர்களுக்கு? முதல்வர் செஞ்சிட்டு இருக்காரு, நல்லா செஞ்சிட்டு இருக்காரு. இன்னும் செய்வாருன்ற நம்பிக்கை இருக்கு. அவர் பின்னாடி நாங்கெல்லாம் இருக்கோம். அந்த நம்பிக்கை அவர் வச்சுன்னு என்ன வேணா செய்யலாம். நாங்கெல்லாம் பின்னாடி இருக்கோம். நீங்க என்னென்ன விஷயங்கள் இன்னைக்கு மக்களுக்கு வழங்க இருக்கீங்க? அண்ணன் சீர் கொடுக்குறோம், தளபதி சொன்ன மாதிரி. தங்க மோதிரம் சீர் கொடுக்குறோம். ஹேண்டிகேப் பர்சனுக்கு வீல் சேர் கொடுக்குறோம். பிளஸ் எல்லாம் நம்மளால முடிஞ்ச அளவுக்கு செய்யறோம், அவ்வளவுதான். சிறப்பு. ரொம்ப நன்றிண்ணா. நன்றி, வாழ்த்துக்கள். அண்ணா வணக்கம். வணக்கம்ண்ணா. திருவேற்காடுல கிட்டத்தட்ட விஜய் மக்கள் இயக்கத்துல இருந்து பயணிக்கிறீங்க. இன்றைக்கு அவர் முதல்வர். எப்படி இருக்குண்ணா உங்களுக்கு? ரொம்ப சந்தோஷமா இருக்குண்ணா. எதிர்பார்க்காத ஒண்ணு நடந்திருக்கு. உங்களுக்கு தெரியும் தேர்தலுக்கு முன்னாடி எவ்வளவு நெருக்கடிகள், பயங்கரமா எங்களையும் ரொம்ப கஷ்டப்படுத்துறாங்க. ஓட்டு கேட்க கூட போகவில்லை. போலீஸே வந்து எங்களை டோர் கேன்வாசிங் பண்ணவில்ல. நாங்க அதே மாரி பண்ணிதான் இப்ப எங்க தொகுதியில எங்க எம்எல்ஏ வந்து 76,000 ஓட்டு வித்தியாசத்துல வின் பண்ண வச்சிருக்கு. எப்படி இருந்துச்சு? நான் இப்போ அந்த அவ்வளவு கஷ்டத்துக்கு ஏற்ப ஒரு வெற்றி, இவ்வளவு மாபெரும் வெற்றி அப்படின்னு பார்க்கும் பொழுது எப்படி பாக்குறீங்க? அதுக்கு நாங்க பட்ட கஷ்டத்துக்கு உண்டான பலன் கிடைச்சிருக்கு. அவ்வளவுதான். இந்த திருவேற்காடு மக்கள் என்ன எதிர்பார்க்கறாங்க? எப்படி ரிசீவ் பண்ணிக்கிறாங்க தாவேக்காவை? எல்லாம் நல்ல வரவேற்பு கொடுக்குறாங்கண்ணா. அவங்க கேட்கறது வந்து குடிநீர் தண்ணீர் வேணும்னு கேட்கறாங்க, பாதாள சாக்கடை திட்டம் வேணும்னு கேட்டுருக்காங்க, திருவேற்காடு பேருந்து நிலையத்தை சரி பண்ணி கொடுக்க சொல்லி கேட்டுருக்காங்க. 100 நாள் ஆட்சி எப்படி நடந்திருக்கு? நல்ல 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 மாதிரியா நான் போயிருக்கு. ஓகே. முதல்வரோட செயல்பாடுகள் எல்லாம் பார்க்கும்பொழுது எப்படி இருக்கு? பழைய முதல்வரோட இப்ப நல்லா பண்ணிட்டு இருக்காருண்ணா. ஓகே. சட்டமன்றத்தில் அவரோட சம்பவங்கள் எல்லாம் பார்க்கும்பொழுது எப்படி இருக்கு? ரொம்ப சந்தோஷமா இருக்குண்ணா. இல்ல அந்த ஆக்ஷனா இருக்கட்டும், அவர் பேசுற விஷயங்களா இருக்கட்டும், 25 வருஷமா பார்த்து ரசிச்சு ஒருத்தரே வந்து இப்ப சட்டசபையில ரசிக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்குண்ணா. எம்ஜிஆரோட ஒப்பிடுறாங்களே, அதை பார்க்கும் பொழுது கேட்கும் பொழுது எப்படி இருக்கு? எம்ஜிஆரை நாங்க பார்த்தது இல்ல. எம்ஜிஆரை பத்தி கேள்விப்பட்டு இருக்கோம். அந்த ஈக்குவல் பண்றாருன்னு சொல்றாங்க பெரியவங்க எல்லாம். ரொம்ப சந்தோஷமா இருக்குண்ணா. தலைவர் இயக்கத்துல இருந்தே அவர் கூட பயணிக்கிறீங்க. அவரோட நல்ல வெற்றி தோல்வின்னு கூடவே இருந்திருக்கீங்க. சோ இந்த தேர்தல வெற்றி அடைஞ்சதுக்கு அப்புறம் அந்த சீட்ல உட்கார வைக்கிறதுக்கு எவ்வளவு பிரச்சனைகள்னு தெரியும். இன்றைக்கு முதல்வராகி 100 நாளை கடந்துட்டாரு. இன்னைக்கும் அந்த தொடர் விமர்சனம், தனிப்பட்ட முறையில தாக்குதல், அதெல்லாம் பார்க்கும் பொழுது எப்படின்னு இருக்கு? அவங்களுக்கு வந்து அவங்களே ரெண்டு கட்சியும் மாத்தி மாத்தி ஆண்டுட்டு இருந்தாங்கன்னா இப்ப அவங்களால இதை வந்து ஏத்துக்க முடியல. மூணாவதா ஒருத்தர் வந்து ஹரியானால உட்காந்து அவங்களால ஏத்துக்க முடியல. நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க முதல்வர் அவர்களுக்கு? தமிழக மக்கள் அவரை நம்பி வாக்களிச்சுட்டாங்கன்னா அவரை நம்பினவங்களும் அவர் வந்து கைவிடாம அவர் சொன்ன வாக்குறுதி எல்லாம் நிறைவேற்றி கொடுத்தாருன்னா போதும். இடைத்தேர்தல்ல ஸ்டாலின் நின்னு ஜெயிப்பாரு நீங்க நினைக்கிறீங்களா? ஜெயிப்பாரா அப்படின்றது ரெண்டாவது கேள்வி. முதல்ல நிப்பாரான்னு எனக்கு தெரியல. சோ இந்த கியூட் ரியாக்ஷன்ஸ் எனக்கு என்னன்னா, இவர் வந்து தாய்மார்கள் கொண்டாடும் பிள்ளையா இருக்கிறதுக்கு காரணமே இதுதான். இது வந்து ஒரு நாஸ்டால்ஜிக் மொமெண்ட். ஒரு முதல்வர் இப்படி வந்தா எனர்ஜெட்டிக்கா இருந்தா எப்படி இருக்கும்னு அதில் இவர் படத்துல காமிச்சாரு, அதை லைவ்ல செஞ்சுட்டு இருக்காரு. கூட யாரோ ஒருத்தர் ஆனந்த் இருக்கிறாரா, இவரை வச்சு நீங்க அவ்வளவு பெரிய கூட்டத்தை போட்டுருவீங்களான்னு அண்ணனோட சிக்னேச்சர் டயலாக். ஒரே ஆளு ஒரே மாநாடு 15 லட்சம் பேரை இட்டுன்னு வந்துட்டேன் அப்படின்னு இட்டுன்னு போயினாரு. இவரை பத்தி பேசுறதுக்கு ஒண்ணும் இல்ல.